வணக்கம் கைஸ், Realme 7 மற்றும் Realme 7 Pro செப்டம்பர் 3ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட 100% அஃபிஷியலான ஸ்பெக்ஸ் மற்றும் என்ன ப்ரைஸில் வரும் முதற்கொண்டு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். முதல்ல Realme 6 Proலேருந்து Realme 7 Proவில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டிசைனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. Realme 6 Proவில் வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் கேமரா கொடுத்துருந்தாங்க. Realme 7 Proவில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கேமரா கொடுத்துருக்காங்க. இவங்க ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்த ஆட்ஸில் இருக்கிற இமேஜஸில் ஹைட்டாக தெரிகிற மொபைலில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஸோ அது Realme 7 தான். அதுக்கு பின்னாடி குள்ளமாக ஒரு மொபைல் காட்டுறாங்களோ அதுதான் Realme 7 Pro. ஏன் குள்ளாமல் காட்டுறாங்கன்னு வீடியோட நடுவில் சொல்கிறேன். Realme 6 Proவில் பேக் சைடு கேமராவில் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் பிரைமரி சோனி கேமரா, 12 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ சென்சர், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், 2 MP மேக்ரோன்னு சொல்லிட்டு 4 கேமரா கொடுத்துருந்தாங்க. ஆனால் 7 Proவில் அந்த 12 MP டெலிஃபோட்டோ சென்சரை நீக்கிட்டு 2 MP டெப்த் சென்சர் தராங்க. இது நோட் பண்ண வேண்டிய விஷயம். அப்புறம் 6 Pro ஃப்ரண்ட் சைடு டோல் பஞ்சோவில் 16 MP பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் தந்தாங்க. ஆனால் 7 Proவில் 32 MP சிங்கிள் பஞ்சோல் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா தராங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா Realme 6 Proவில் 6.6 inch Full HD Plus 90 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட டிஸ்பிளே கொடுத்தாங்க. ஆனால் 7 Proவில் 6.4 inch Full HD Plus 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே தான் தராங்க. ஏன் 6 Proலேருந்து 7 Proவில் டிஸ்பிளே சைஸை குறைச்சி 12 MP டெலிஃபோட்டோ சென்சரை தூக்கிட்டு 90 Hz டிஸ்பிளேவும் தூக்கி இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்து 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தரதுக்காக தான் இவ்வளோவும் பண்ணியிருக்காங்க. 6 Proவில் IPS LCD பேனல் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே Realme 7 Proவில் மட்டும்தான் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் முதல் முறையாக 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதுக்கு மொபைல் உள்ள பார்த்தீங்கன்னா 4700 mAh பேட்டரி தராங்க. Realme 6 Proவில் 4300 mAh பேட்டரி 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. அப்புறம் Realmeயோட CEO மாதவ் சேத் ஒரு வீடியோ போட்டு Realme 7 Proவில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ப்ராசர் மட்டும் Realme 6 Proவில் யூஸ் பண்ணால் அதே Snapdragon 720G ப்ராசர் தான் தராங்க. நானும் Snapdragon 765Gலாம் தருவாங்கன்னு நினச்சேன். அது மட்டும் சின்ன டிசப்பாயின்மெண்ட் சொல்லலாம். பட் இதுவும் வேற ஒரு ப்ராசர் தான். அண்டர் 20,000 இப்போ இருக்கிற எல்லா பெஸ்ட் கேமிங் மொபைலையும் Snapdragon 720G, 730G, மீடியாடெக்கோட Helio G90T இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு ப்ராசர் தான் இருக்கும். Snapdragon 720Gக்கு நாவிக் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்து Realme 7 பார்த்தீங்கன்னா Realme 6லேருந்து பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ணல. அதே 6.5 inch Full HD Plus IPS LCD டிஸ்பிளே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. பேக்கில் அதே 64 மெகாபிக்சல் சோனி கேமராவோட குவாட் கேமரா செட்டப் தராங்க. ஃப்ரண்ட்டில் அதே 14 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தராங்க. அப்புறம் அதே 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். எல்லாமே 6 Proவில் பார்த்த எல்லா அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேட்டரி மட்டும் 4300 mAh பேட்டரியிலேருந்து 5000 mAh பேட்டரிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கேமரா டிசைனை மாற்றிருக்காங்க. அப்புறம் இது உலகிலே முதல் முறையாக மீடியாடெக் Helio G95 ப்ராசரோட வரப்போகிறதா சொல்கிறாங்க. Antutu ஸ்கோர் 3 லட்சத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் இது மீடியாடெக் Helio G90Tக்கு ஈக்குவலான ப்ராசர் தான். அதோட சக்ஸஸராக வருது. கொஞ்சம் கிளாக் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி ரெண்டுமே சேம் ப்ராசர் தான். அப்புறம் Realme 7 Proவில் காமனாக என்ன விஷயம் வரும்னு பார்த்தீங்கன்னா, USB Type-C போர்ட், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இருக்குது. 2 சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட முடியும். பேக் சைடு பிளாஸ்டிக் பாடி தான் தராங்க. ஃப்ரண்ட் சைடு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் தராங்க. அப்புறம் பேக் சைடு கேமராவில் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆப்ஷனும் இருக்கும். கலர்னு பார்த்தீங்கன்னா சில்வர் மற்றும் ப்ளூ 2 கலர் வேரியன்ட் வரும்னு சொல்கிறாங்க. கடைசியாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா Realme 7 Proவில் 6GB LPDDR4X RAM, 128GB UFS 2.1 ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்து 20,000 ப்ரைஸ் பாயிண்டில் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. இது அஃபிஷியல் கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன ப்ரைஸ் மாறலாம். பட் அண்டர் 20,000 மொபைலை கொண்டு வர தான் Realme 7 Proவில் Realme ஒரு சில காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் வரும். 64GB வருமானு கன்ஃபார்மாக தெரியல, அதை பற்றி எந்த லீக்ஸும் கிடைக்கல. அப்புறம் Realme 7ல் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஃபஸ்ட் சேலில் மட்டும் 16,000 ப்ரைஸ் பாயிண்டில் லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. செகண்ட் தேர்ட் சேலில் 17,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இல்லைனா ஃபஸ்ட் சேல்லையே கூட ப்ரைஸ் அதிகப்படுத்தி லான்ச் பண்ணலாம். ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் சம்பவம்னு சொல்லிட்டு முதல் ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேணா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.